இந்த மாலை வேளையிலே நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. Greater one is in you. ஆமென். இன்றைக்கு நாம் அதை தான் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். முதலாவது கர்த்தர் இங்கே நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவனாலே உண்டாயிருக்க சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாம். You are not a creature, you are God's created beings in the image and likeness of God. கர்த்தர் அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்திலே உங்களை சிருஷ்டித்தார். ஆகவே தான் நீங்க வேதம் சொல்கிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து தேவனைப் போலவே உண்டாயிருக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப கர்த்தர் இங்கே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று நீங்கள் அந்த உணர்விலேயே இருக்கிறீர்கள்? ஆமென். எந்த உணர்விலே அதிகமாக இருக்கிறோமோ அதுதான் நம்மை வழி நடத்தும். எந்த எண்ணத்திலே அதிகமாய் நாம் இருக்கிறோமோ அதிலே தான் நாம் நடப்போம். ஒரு காரியத்தை குறித்து நாம் அதிகமாய் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்றால் அதிலே தான் நாம் போவோம். அல்லேலூயா. ஒருவரை குறித்து நான் இவரை என்ன நான் இவரை திட்டணும், காலையிலிருந்து இவரை நல்ல திட்டணும் என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருப்பேன் என்றால், நான் எதை காலையிலிருந்து யோசிக்கிறேனோ மாலை வேளையில திட்டிடுவேன், அதை செஞ்சிடுவேன். அதாவது நான் என்ன சிந்திக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், அதிலே தான் நான் நடப்பேன். ஆமென். ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். பாருங்க, உதாரணங்கள் ரொம்ப முக்கியம். ஆமென். உதாரணங்கள் பிரசங்கங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கிறது. அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். எல்லா பிரசங்கியார்களும் அதை விசுவாசிக்கிறார்கள். ஆகவே தான் உதாரணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு உதாரணத்திற்கு இப்படி எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு வியாழக்கிழமை. நீங்கள் கற்பனை செய்து வைக்கிறீர்கள், யோசிக்கிறீர்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல உணவை உருவாக்கி ஒரு நல்ல உணவை நான் சாப்பிட வேண்டும். வாரமெல்லாம் நான் வேலை செய்கிறேன், ஏதோ சாதாரணமான சாம்பார் சாதம், கார குழம்பு, அதையும் தான் நான் சாப்பிட்றேன், ரசம் சாதம், தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் விசேஷமா ஒன்று வாங்கி சாப்பிடணும் அப்படி என்று நீங்க நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு இந்த வியாழனெல்லாம் எப்பெல்லாம் அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் சாப்பாடு அவங்க சாப்பிட போறது யோசித்து கொண்டே இருப்பாங்க. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. வெள்ளிக்கிழமை இருக்கு, சனிக்கிழமை இருக்கு. ஆனா இன்றையிலிருந்து அதையே யோசித்து அதையே சிந்தித்து அதிலே தான் வாழுவாங்க. அவங்க வியாழனை வாழுவார்கள், வெள்ளிக்கிழமையை வாழ்ந்து செல்லுவார்கள், சனிக்கிழமையும் வாழ்ந்து செல்லுவார்கள். ஆனால் அவர்கள் வாழுகிறது எதற்கு? வாழுகிறது எந்த லக்கை நோக்கி இருக்கிறது? அந்த ஞாயிற்றுக்கிழமை உணவுக்கு. அதுதான் அவங்களுடைய மைண்ட்ல ஃபோக்கஸ். அந்த ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளையிலே அந்த நல்ல உணவை சாப்பிட்டாதான் அவங்களுக்கு ஒரு அந்த திருப்தி அடைஞ்சிடுவாங்க. அந்த திருப்தி அடைகிற வரைக்கும் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பார்கள். அப்படிதான் பொதுவாக மக்கள் அப்படிதான், மனுஷன் அப்படிதான். பாருங்க, அதையே தாட்ல இருப்பான். இது எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று. பிராக்டிக்கலா பேசுறோம் இல்லைங்களா? அப்ப கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? ஒரு உணர்விலே நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உணர்விலே நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் என்றால், பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்ற அந்த உணர்விலேயே நீங்கள் இருப்பீர்களானால், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். உலகத்தில் இருக்கிறவனை நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளுவீர்கள், உங்கள் எதிரிகளை மேற்கொள்ளுவீர்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை நீங்கள் மேற்கொண்டு செல்லுவீர்கள்.
எத்தனை பேருக்கு விளங்குகிறது? நான் சொல்லுகிற சத்தியம் மிக முக்கியமானது. ஆனால் எப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ள இருக்கணும்? எனக்குள் பெரியவர் இருக்கிறார். நான் சிறுமைப்பட்டு போனவன், என் வாழ்க்கையிலே ஒன்றுமே கிடையாது, என் வாழ்க்கையே சீர்குலைந்திருக்கிறது, என் வாழ்க்கையே வேதனையான ஒரு பாத்திரமாக இருக்கிறது. இதையே சிந்திப்பீர்களானால் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்கும்படி தேவன் சித்தம் வைத்திருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு சாதாரணமானவரை போல தான் இருப்பீங்க. ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ இந்த பூமியிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு நாள் நாம் மரித்து செல்லுவோம் என்று வாழுவீர்கள். கிடையாது. அப்படி சிந்திக்க கூடாது. பாருங்க, நான் சிறுமைப்பட்டவன், நான் ஒரு சாதாரணமானவன், நான் ஒரு ஒன்றுமில்லாதவன், வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குது, வாழ்க்கையில் எதெடுத்தாலும் தோல்விதான், இப்படியே சிந்திக்க கூடாது. அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த உணர்விலேயே இருக்கணும். அப்ப உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த உணர்விலேயே நீங்கள் இருக்க 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 உங்களுடைய மனம் குறுகி போகாது. உங்களுடைய மனம், உங்களுடைய இருதயம் என்ன பண்ணாது? ரொம்ப சோர்விலே இருக்காது. ஒன்று என்னால் செய்ய முடியாதுப்பா என் வாழ்க்கையில் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் போக மாட்டீங்க. இனி நான் என்னதான் செய்யறதுன்னு அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க. நீங்க பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சிந்திக்க 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 பெரிய காரியங்களின் மீது நீங்கள் நோக்கமா இருந்து கர்த்தருடைய உதவியினாலே நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். அதான் சொல்றேன், நீங்க பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்ற யோசனையிலே இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் வழிநடத்துவார். கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூவை கொடுப்பார். கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு விடுதலையை கொடுப்பார். கர்த்தர் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். கர்த்தர் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார். கர்த்தர் அவாந்தர வெளியை தண்ணீராக மாற்றுவார். கர்த்தர் செங்கடலை பிளப்பார். கர்த்தர் வியாதிகளை சுகப்படுத்துவார். ஆனால் இதற்கெல்லாம் கர்த்தர் உங்களுடைய வீட்டு வாடகை கட்ட வைப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய வைப்பார். கர்த்தர் நல்ல வேலையை கொடுப்பார். கர்த்தர் நல்ல குடும்பத்தை கொடுப்பார். ஆனால் இதுவெல்லாம் நடக்க வேண்டுமானால் கர்த்தர் பெரியவர் என்ற அந்த உணர்விலேயே வாழ வேண்டும். என்ன செஞ்சார் எனக்கு கர்த்தர்? நானும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யற மாதிரி இல்லை, நானே வெறுத்துட்டேன், அப்படியே வாழ்ந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து சிலுவையிலே முடித்து விட்டார். அன்புக்குரியவர்களே, அதுல நம்பிக்கை வைங்க. எல்லாம் முடிந்தது என்று சொல்லிட்டாரு. சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதில் நம்பிக்கை வைக்க வேண்டாமா? அப்ப கர்த்தர் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நாம் இன்றைக்கு ஜெபம் பண்ணி கொண்டு எனக்கு இது நடக்கல என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் வாழக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார், அதையே சிந்திக்கணும் 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 சிந்திக்கணும். கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை, இந்த உலகத்திலே தானே நீங்க ஜெயிக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பலவான்களை தானே ஜெயிக்க முடியல. இந்த உலகத்திலே உங்களை எதிர்க்கிற சத்துருக்களை தானே ஜெயிக்க முடியல. இந்த உலகத்தில் ஏதோ பெரிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துடலாம், ஏதோ நாம் செழிக்கலாம், நாம் ஆசீர்வதிக்கப்படலாம் என்னெல்லாம் யோசித்து கொண்டிருந்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்படிதான் யோசிக்கிற, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆகவே தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்துக்கு வராத ஐடியா உங்களுக்கு வரும், உலகத்துக்கு வராத ஒரு ஞானம் உங்களுக்கு வரும், உலகத்துக்கு வராத வழிநடத்துதல் உங்களுக்கு வரும், உலகத்தில் இல்லாத பாதுகாப்பு உங்களுக்கு வரும், உலகத்தில் இல்லாத அந்த பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு கர்த்தர். ஆமென். உலகத்தில் இருக்கிறவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, அது இல்லாத வித்தியாசமான காரியத்தை கர்த்தர் உங்களுடைய ஞானத்திற்கு, உங்களுடைய அறிவுக்கு பேசுவார், உங்கள் இருதயத்திற்கு பேசுவார். எந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று உணர்த்துவார். எல்லாரும் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியிலே. ஆனால் எந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும், எந்த சீசனிலே என்ன செய்ய வேண்டும். ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு பழத்தை விற்கிறாங்க பாருங்க. அப்படிதான் பழம்லாம் வாங்கி சாப்பிட்றோம்.
ஆப்பிள் சீசன் இருக்கு, மேங்கோ சீசன் இருக்கு, வாழைப்பழம் சீசன் இருக்கு, சாத்துக்குடி சீசன் இருக்கு. ஒவ்வொரு சீசன் அந்த பழம் வந்து ருசியா இருக்கு. அப்போ சீசனுக்கு ஏத்தபடி கர்த்தர் உங்களை கைட் பண்ணுவாரு. இந்த சீசன்ல இதை செய், இந்த சீசன்ல இப்படி நடந்துக்கோன்னு சொல்லுவாரு. இந்த சீசன்ல இது போய் செய், இல்ல அது செய், இந்த வேலைக்கு போ, அந்த வியாபாரத்தை செய், இல்ல அமைதியா இரு. இதை படிக்க சொல்லும் பையனை, இதை படிக்க சொல்லு உன்னுடைய மகளை, இதை செய்ய சொல்லும் மனைவிய. இப்படி உன் வீட்டை இப்ப கட்டு, இப்ப கட்டாத. ஆமென். ஆலயத்தை இப்படி நடத்து. அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவார். சீசன்ஸ், காட் ஆஃப் சீசன்ஸ். ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரே மாதிரி நடத்த மாட்டார். ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றபடி நம்மை நடத்துவார். அப்ப நாம பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார் என்றது உணர்வில் இருந்தாதான் அவரை விசுவாசித்து அவரை நம்பி அதற்கேற்றபடி நாம் செல்லுவோம். அப்படி செல்லும் பொழுது நமக்கு வெற்றி உண்டாகும்.